ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் சிலபஸ் சேனல். இன்னைக்கு தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2025 பற்றிய ஒரு லேட்டஸ்ட் அண்ட் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன் டெட் எக்ஸாம் 2025க்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. மோர் தென் 4 லேக் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஆசிரியர் தேர்வு வரையும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம் ஃபீஸ் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இல்லை கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட்ஸ் 10th 12th யூஜி கன்சாலிடேட்டட் இல்லை ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இல்லை பிஎட் சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணாமல் விட்டுருந்தாலும் இல்லை கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணாமல் விட்டுருந்தாலும் நீங்கள் இந்த எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கலாம். மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான ஒரு ப்ரெஸ் நியூஸையுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸில் வந்து அந்த எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி மிஸ்டேக்ஸ் எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த டெட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்களா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீஎடிட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரீஎடிட் அப்ளிகேஷன்றது யாருக்கு எல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி ஃபைனல் சப்மிஷன் கொடுத்து எக்ஸாம் ஃபீஸ் 600 ஆர் சம்திங் பே பண்ணியிருப்பீங்களா, அந்த எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரீஎடிட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுடைய டேஷ்போர்டில் இருக்கும். ஸோ இந்த ரீஎடிட் அப்ளிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பாங்க என்னென்ன வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. முக்கியமான விஷயம், மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. மற்ற டீட்டெயில்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ரீட் பண்ணிவிட்டு கீழே செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அப்படின்ட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணீங்களே அந்த டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ரீட் பண்ணிட்டு அப்படின்ட்டு செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த எடிட் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எடிட் விண்டோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ எடிட் ஆப்ஷன்ன்றது பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்க இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் அகைன் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். ஸோ அதில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கரெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கிற மாதிரி தான். ஸோ இதில் வந்து டீட்டெயில்ஸ் ஏதாவது கரெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கரெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷனல் லாங்குவேஜ் அப்ளைடு ஃபார், சப்ஜெக்ட் அப்ளைடு ஃபார், ஸோ என்ன சப்ஜெக்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார் இஷ்யூ பண்ணால் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் அகைன் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதில் ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபீல்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கரெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல். ஸோ கொடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் அந்த 10th 12th மார்க் ஷீட்ஸ்லாம் என்ட்ரு பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அது உங்களுடைய யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்ஸு, ஸோ பிஎட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஎட் இல்லை டிப்ளமோ இன் எலமெண்ட்ரி எஜுகேஷன் பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றத வந்து ஒன்ஸ் அகைன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸாம் டீட்டெயில்ஸ் ஸோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கேட்டிருந்திருப்பாங்க. உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th 12th மார்க் ஷீட், யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஎட் டிகிரி கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஆர் டிசி, லேட்டஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட், உங்களுடைய ஃபோட்டோ, ஐடி கார்டு. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே ஃபைன், செக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன் இல்லை தப்பாக அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் அகைன் சூஸ் டாக்குமெண்ட்டை கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அகைன் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த லேட்டஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து வாங்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக அகைன் நீங்கள் அப்லோட் பண்ணணும், மிஸ்டேக்ஸ் இருந்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே கீழே அந்த செக் பாக்ஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் ப்ரிவியூ ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் அகைன் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஸோ அந்த டிக்ளரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிங்க, செக் பாக்ஸ் எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி முடிச்சுட்டு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் தி அபோவ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட், எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட்னு 2 டைம்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி போய் வந்துடும். அதில் வந்து ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள்
கிளிக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இப்போ நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது அப்டேட் ஆகும். இந்த ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன்றதை நீங்கள் கிளிக் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருந்தீங்களா, அப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ அப்டேட் பண்ணதே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன்றதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி முடிச்சிங்கன்னா தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்டேட் ஆயிருக்கு அப்டேட் ஆகும் அப்படின்றதையும் வந்து டிஆர்பி வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி அந்த ப்ரெஸ் நியூஸ்லையுமே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ பத்திரிகை செய்தியில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விண்ணப்பதாரர்கள் இணைய வழியாக விண்ணப்பம் பதிவேற்றம் செய்ய திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ள அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்த அடிப்படையில் 11/9/2025 13/9/2025 3 டேஸ் தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.